ஹலோ மை டியர் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றியாச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த எண்ணெய் கூடவே. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த டைமில் நான் சால்ட்டு ப்ளஸ் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் தனியாக அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரைட் ரைஸ் பொறுத்தவரை எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சாப்பாடு கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். ஓகே, இப்போ நான் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதையும் இந்த எண்ணெய் கூடவே சேர்த்து நல்லா கலாரிடலாம். இப்படி நல்லா கலாரி விட்டதுக்கப்புறமா முட்டை உடச்சி ஊற்றிக்குங்க. நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையும் அந்த மசாலா கூட நல்லா கலாரி விட்டுருங்க. நல்லா முட்டை பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா கலாருங்க. ஓகே, இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். இந்த டைமில் நான் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து உதிரி உதிரியாக இருக்கணும். குழஞ்சிருந்ததுன்னா நல்லா இருக்காது சாப்பிட. ஸோ உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வடிச்சுக்குங்க. இப்போ ரைஸும் மசாலா கூட சேர்த்து நல்லா கலாரிடலாம். இந்த மாதிரி நல்லா கலாரி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும். இந்த மாதிரி நல்லா கலாரிடுங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஒன்று தான் எக் ஃப்ரைட் ரைஸ். நான் வேறு எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணல. இவ்வளோதாங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அருமையாக சுவையாக இருக்கும். ஓகே, இது ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.